அல்ஃபாம் சிக்கன் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போய் நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? இனி அந்த கவலை வேணாம். நினைச்ச நேரம் வீட்லயே அல்ஃபாம் சிக்கன் சூப்பரா ஹைஜீனிக்கா செஞ்சு சாப்பிட முடியும். நான் சொல்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவன் கிரில்லர் எதுவுமே தேவையில்ல. அல்ஃபாம் சிக்கன் செய்யறதுக்கு ஒரு முழு கோழியை சென்டரில் கட் பண்ணி அதை அப்படியே விரிச்சு விட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்ல செய்வாங்க. பட் இன்னைக்கு நான் லெக்கை தையோட யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மேரினேஷனுக்கு திக்கான தயிர், பெப்பர், கொஞ்சமா உப்பு, அரை லெமன் பிழிஞ்சு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரமாச்சும் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கடாயில் மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வறுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா இலை, கொத்தமல்லி இலை, தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். என்னென்ன பொருள் எவ்வளோ அளவில் சேர்க்கணுன்றதை கிளியராக வீடியோட சைடில் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். மசாலா இந்த மாதிரி வறுத்து அரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லை, பவுடர் ஃபார்ம்லேயே சேர்க்கலாம். பட் வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருக்க அளவு 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய செகண்ட் அண்ட் ஃபைனல் லெவல் மேரினேஷன். இது பண்ணும்போதும் கூட கொஞ்சமாக லெமன், எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கம்ப்ளீட்டாக சிக்கன் ஃபுல்லாக தடவி விட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேஷன் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் 3 to 4 hours ஆச்சு மேரினேஷனில் விட்டுருங்க. மேரினேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தோசைக்கல் இல்லைனா இந்த மாதிரி ஸ்கில்லெட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் 90% குக் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ண போகிறது தான் முக்கியமான ஸ்டேஜ். இந்த மாதிரி ஃபுல்கா மேக்கரில் சிக்கனை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடச்சிரும். அவ்வளோதான், அல்ஃபாம் சிக்கன் ரெடி.